வெற்றிமாறனுக்கும் மயிலை சிவகுமாருக்கும் இருக்கக்கூடிய உறவு நட்புறவுங்கிறது அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் நட்புறவுனா இவர் வந்து அதான் சொன்னேனே, இவர் வந்து கொஞ்சம் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் சிவகுமார். அவர் அடித்தட்டு மக்களை பத்தி படம் எடுக்கணும், ஃபேமஸா இருக்கிறவங்கள பத்தி எடுக்கணும்ன்றது ரெண்டுமே வந்து வெற்றிமாறனுடைய அந்த ஜிகர் தண்டா படம் கூட நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்லா ஓடுற அந்த டைப்பை பார்த்தா, அதுக்கப்புறம் வடசென்னை, கொக்கி குமார், புதுப்பேட்டை, இதெல்லாம் அதனுடைய டைப்பு தான் வந்து அடுத்து வடசென்னை வந்தது. ஸோ அதை எடுக்கணும் அப்படின்றது தான் மயிலாப்பூர் சிவகுமாரோட வந்து அவருக்கு வந்து ஒரு தேடி லிங்க் எடுக்கிறாங்க. 2 முன்னாடி அவர் பார்க்க விரும்பல தான், பட் சிவகுமாருக்கு கொஞ்சம் சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்க போயிட்டு இவங்களுடைய ரொம்ப ஒரு முக்கியமான சோர்ஸ் மூலமா உள்ள போறாங்க, போயிட்டு கதையை கேட்டுட்டு எடுக்கல. ஆனால் அந்த வடசென்னை எடுக்கும் போது கொஞ்சம் சின்ன கான்ட்ரவர்சியானதான் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். ஓகே, வடசென்னை படம் பார்த்ததுக்கு அப்புறம் மயிலை சிவகுமாரோடைய ரெஸ்பான்ஸ் அது அவர் என்ன நினைச்சாரு? தவறான சித்தரிப்பு ஏதாவது இருக்குங்கிற மாதிரி? தவறான சித்தரிப்பு கிடையாது. நம்ம சொன்னது ஒரு கதை, வெளியே வந்தது ஒரு கதையா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு சினிமால ஜெயிக்கணும்னா கொஞ்சம் மசாலா எல்லாம் தேவைப்படுது. மக்கள் வந்து பார்க்கணும் இல்லையா? வெறும் ரவுடிசத்தையே இப்படி காட்ட முடியும். இப்ப நான் சொன்னேன், மகேஷ் அப்பா வந்தாங்க, உள்ள பூந்தாங்க, 4 பேரை வெட்டினாங்கன்ற மாத்திரம் நீங்க வெளியே வந்துட்டு இப்போ இந்த தக் லைஃப் படம் வந்தது பார்த்துருப்பீங்கன்னு பாத்தீங்களா? அந்த படம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். பட் ஆனா அதுல வந்து ஒரு செய்யணும் போது சிம்பு என்ன பண்ணுவாரு, அங்க போயிட்டு அப்பா நான் கமலையே வந்து செய்யணும், அப்படி வந்து உட்காரணும் அப்படின்னு அந்த ஒரு மசாலா உள்ள வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி இதுல வந்து வடசென்னையில என்ன பண்றாங்க, உள்ள வந்து ஒரு லவ் எடுத்துன்னு வராங்க. கேரம் போர்டெல்லாம் உண்மைதான். நீங்க வந்து வடசென்னையில வந்து பாத்தீங்கன்னா 9 காயினும் அப்படியே போடுவாங்க ஒரே ஸ்டோக்ல. அந்த மாதிரி பிளேயர், சாதா பிளேயர், நீங்க ஒரு ரோட்ல விளையாடிட்டு இருப்பாங்க, சரகஸ்ட் ரோட்ல விளையாடின்னு இருப்பாங்க. 9 காயினை வந்து ஒரே ஸ்டோக்ல அடிக்கிறதுக்கு இன்னைக்கு இன்டர்நேஷனல் கூட பிளேயர் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல வடசென்னையில இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அடித்தட்டு மக்களா இருந்தாரு, சூப்பரா ஆயிட்டாரு அப்படின்னு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா கொஞ்சம் ரவுடிஸா இருந்தா தானே இன்னைக்கு வந்து ஆன்டி ஹீரோவையும் விரும்புறது தமிழகமா இருக்கு. அதனாலதான் வந்து சிவகுமாரோடைய வாழ்க்கையும் படமாக்கப்படுதோ? ஒருவேளை இருக்கலாம். நான் இன்னும் பார்க்கல, ஃபுல் படம் வந்தா தானே நமக்கு அது சிவகுமார் படமானே தெரியும் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சிவகுமார் அவங்களை பத்தி. அதாவது அவர் என்னதான் ஒரு ஆன்டி இதுவா இருந்தாலும் அவர் வந்து நிறைய நல்லது செஞ்சாருன்றதுதான் நம்ம வந்து பாக்குறோம். பசங்களை படிக்க வச்சு, நான் இங்கல கூடுவாஞ்சேரியில ஒரு ரிப்போர்ட்டிங் போகும்போது ஒரு பையன் சொல்ல போய் தான் நமக்கே வந்து ரொம்ப ஆச்சரியம். எங்கேயோ இருக்கான் அந்த பையன், அவனுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா பாத்துக்கோங்க.